கலைஞரின் ரசிகர், எம்ஜிஆருக்கு எதிர்ப்பை காட்டியவர், அழகிரியின் ஆதரவாளர், தென் மாவட்ட திமுகவில் ஸ்டாலினுக்கு செல்வாக்கை ஏற்படுத்தியவர், ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் 6வது முறையாக வெற்றி வாகை சூடியவர், அதிக வாக்கு வித்தியாசத்தில் வென்று அசத்தியவர் அவர்தான் ஐ. பெரியசாமி. 1953ஆம் ஆண்டு வத்தலகுண்டுவில் பிறந்த பெரியசாமி கருணாநிதியின் மேடை பேச்சால் ஈர்க்கப்பட்டு திமுகவில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர். அதிமுக முதன்முதலாக சந்தித்த தேர்தல் திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தல். அந்த தேர்தலுக்காக எம்ஜிஆர் தொகுதி முழுவதும் பிரச்சாரத்திற்கு வரும்போது வத்தலகுண்டுவிற்கு எம்ஜிஆர் வரக்கூடாது என்று முழக்கமிட்டு திமுக தலைவர்களின் கவனத்தை தன் பக்கம் திருப்பினார் ஐ. பெரியசாமி. பிறகு அதிகாரப்பூர்வமாக திமுகவில் இணைந்த ஐ. பெரியசாமி வத்தலகுண்டு ஒன்றிய தலைவர், மாவட்ட செயலாளர், திண்டுக்கல் தேனி மண்டல பொறுப்பாளர் என பல பொறுப்புகளில் இருந்திருக்கிறார். 1989ஆம் ஆண்டு ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் வாய்ப்பு கிடைத்தது ஐ. பெரியசாமிக்கு. அந்த தேர்தலில் வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் அடியெடுத்து வைத்த ஐ. பெரியசாமி அப்போது முதல் ஆத்தூர் தொகுதியிலேயே போட்டியிடுகிறார். 1991 நடந்த தேர்தலில் தோல்வியுற்ற ஐ. பெரியசாமி 1996ஆம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்றார். மீண்டும் 2001 தோல்வியடைந்த ஐ. பெரியசாமி தொகுதி மக்களிடம் ஏற்படுத்திக் கொண்ட தொடர்பு, அது மூலம் அவருக்கு தொகுதியில் கிடைத்த வரவேற்பு, இதுதான் அவரை அடுத்தடுத்த தேர்தலில் வெற்றி பெற வைத்தது. 2006, 2011, 2016, 2021 என தொடர் வெற்றிகளை பார்த்திருக்கிறார் ஐ. பெரியசாமி. அதிலும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அத்தனை வேட்பாளர்களையும் டெபாசிட் இழக்க செய்து 1,30,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயித்து ஊடகங்களில் தலைப்புச் செய்தியானார் ஐ. பெரியசாமி. மு. க. அழகிரி தென்மண்டல பொறுப்பாளராக இருந்தபோது அமைச்சர் என்ற வகையிலும் திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் என்ற அடிப்படையிலும் அழகிரிக்கு ஆதரவாகவும் நெருக்கமாகவும் இருந்தார் ஐ. பெரியசாமி. ஸ்டாலின் அழகிரி பிரச்சனை வரும்போதெல்லாம் ஐ. பெரியசாமி அவர்களுக்கு பாலமாக இருந்தார் என்கிறார்கள் உடன்பிறப்புகள். தென் மாவட்ட திமுகவில் அழகிரி ஆதிக்கம் செலுத்தி வந்த சமயத்தில் அதிமுகவில் இருந்து திமுக பக்கம் சாய்ந்தார் பொட்டு சுரேஷ். பொட்டு சுரேஷுக்கும் அழகிரிக்கும் நெருக்கம் உண்டாக அதையே காரணமாக வைத்து மாவட்டத்தில் மற்ற திமுக நிர்வாகிகளை பொட்டு சுரேஷ் அவமதிக்க தொடங்கினார் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வகையில் அழகிரி மீது ஐ. பெரியசாமிக்கு அதிருப்தி ஏற்பட அழகிரிக்கும் ஐ. பெரியசாமிக்கும் விரிசல் ஏற்பட்டு அழகிரி ஆதரவாளராக இருந்த ஐ. பெரியசாமி மெல்ல மெல்ல ஸ்டாலின் ஆதரவாளரா மாற தொடங்கினார். இன்னும் சொல்லணும்னா தென் மாவட்ட திமுகவில் ஸ்டாலினுக்கு செல்வாக்கை ஏற்படுத்தியவர் ஐ. பெரியசாமி. அப்போது முதல் ஸ்டாலினின் நம்பிக்கைக்குரியவராக இருந்து வருகிறார் ஐ. பி. சொந்த தொகுதியில் பெயர் வாங்கியிருந்தாலும் அவர் சந்தித்த சர்ச்சை ஜாஃபர் சேட் விவகாரம். திமுக ஆட்சியில் வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்தப்போ தமிழக உளவுத்துறை ஐஜியாக இருந்த முன்னாள் டிஜிபி ஜாஃபர் சேட்டிற்கு தமிழ்நாடு அரசின் வீட்டு வசதி வாரியம் நிலம் ஒதுக்கியது தொடர்பா அமலாக்கத்துறை விசாரணை வளையத்திற்குள் வந்தார் ஐ. பெரியசாமி. தற்போது அது தொடர்பான விசாரணையில் இருக்கிறார் ஐ. பெரியசாமி. வருவாய்த்துறை, வீட்டு வசதி துறைகளை கடந்த திமுக ஆட்சியில் கவனித்து வந்த ஐ. பெரியசாமிக்கு முக்கிய துறை தரப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஐ. பெரியசாமிக்கு கூட்டுறவுத்துறை கொடுக்கப்பட்டது அவரை அதிருப்தி அடைய செய்தது அப்படின்னு சொல்லப்பட்டது. சபரீசனுடனான கருத்து மோதலால் தான் அவருக்கு இந்த துறை கொடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டது. அதிருப்தியோட அமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட ஐ. பெரியசாமி பசுமை வழிச்சாலையில் அமைச்சர்களுக்காக ஒதுக்கப்பட்ட அரசு இல்லத்துல தங்காம சென்னை வரும்போதெல்லாம் மயிலாப்பூர் ஹோட்டல்ல தான் தங்குறாரு. அது மூலமாவே தன்னோட அதிருப்தியை தலைமைக்கு அவர் வெளிப்படுத்துறார் என்று சொல்லப்பட்டது. கூட்டுறவுத்துறையில் ஐ. பெரியசாமியின் சாதனை நகைக்கடன் தள்ளுபடிதான். இந்த நிலையில கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருந்த ஐ. பெரியசாமிக்கு ஊரக வளர்ச்சித்துறை ஒதுக்கப்பட்டது. கடந்த 2006, 2011 திமுக ஆட்சி காலத்துல தமிழ்நாடு வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்தவர் திண்டுக்கல் ஐ. பெரியசாமி. அப்போ கடந்த 2008ஆம் ஆண்டு தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்துக்கு சொந்தமான வீட்டை மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பாதுகாவலராக இருந்த கணேசன் என்பவருக்கு ஒதுக்கியதில் முறைகேடு செய்ததாக அவர் மீது குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த விவகாரத்தில் ஐ. பெரியசாமி தன்னோட அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தினார் என்று கூறி கடந்த 2012ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியின் போது லஞ்ச ஒழிப்புத்துறை அவர் மீது வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கிலிருந்து ஐ. பெரியசாமியை விடுவித்து சென்னை எம்பி, எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் உத்தரவிட்டது. இந்நிலையில் இந்த வழக்கை தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இந்த வழக்கில் ஐ. பெரியசாமியை விடுவித்து சிறப்பு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் ஊழல் தடுப்புச் சட்ட வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் உள்ள இந்த வழக்கின் விசாரணையை மார்ச் 26ஆம் தேதிக்குள் எம்பி, எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டும் என்று கூறிய ஆனந்த் வெங்கடேஷ், விசாரணையை இழுத்தடிக்கும் நோக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர் செயல்பட்டால் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜராக சொல்லி சிறையில் அடைக்கும் நடவடிக்கையை சிறப்பு நீதிமன்றம் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு உத்தரவிட்டிருக்காரு. அந்த வகையில் செந்தில் பாலாஜி முதற்கொண்டு திமுக அமைச்சர்கள் ஒவ்வொருவராக நீதிமன்ற வழக்கில் சிக்கும் நிலையில் அந்த வரிசையில் இணைந்திருக்கிறார் ஐ. பெரியசாமி.